புவியியல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த ஜியோஷீட் சேனல் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய இந்த வீடியோ மூலமாக நாம் அகலக்கோடுகள் மற்றும் நெடுங்கோடுகள் தொடர்பாக கற்க உள்ளோம். அதாவது அகலக்கோடுகள், நெடுங்கோடுகள் என்பது புவியில் அமைந்து காணப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். அதாவது பூமியின் எந்த ஒரு இடத்திற்கும் மிகவும் துல்லியமான ஒரு முகவரியை கொடுக்கும் ஒரு செயற்பாடாக இந்த அகலக்கோடுகளும் நெடுங்கோடுகளும் அமைந்து காணப்படுகின்றது. இந்த அகல நெடுங்கோடுகள் தொடர்பாக முதலில் புவியியலின் தந்தையான எரதோஸ்தீன்ஸ் என்பவர் அகல நெடுங்கோடுகளை வரைந்திருந்தார். அதற்கு பிற்பட்ட காலங்களில் அவர் வரைந்து வைத்திருந்த அந்த அகல நெடுங்கோடுகளே தற்போது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் அகலக்கோடுகள், நெடுங்கோடுகள் என்பது என்னவென்றால் பூமியில் அமைந்து காணப்படுகின்ற இந்த கற்பனையான கோடுகள். அதாவது புவியில் அமைந்துள்ள ஒரு இடத்தினுடைய அமைவிடத்தினை இனம் காண்பதற்கு மாதிரி பூகோளத்தில் வரையப்படுகின்ற இந்த கற்பனையான கோடுகளை கொண்ட ஒரு வலைப்பின்னலே இந்த அகலக்கோடுகளும் நெடுங்கோடுகளும் என்று நாம் அவதானிக்க முடியும். இந்த அகலக்கோடுகளும் நெடுங்கோடுகளும் சந்திக்கின்ற புள்ளியையே நாம் ஆள்கூறு என்று வரையறுக்கின்றோம். அந்த வகையில் அகலக்கோடுகள் என்பது புவியின் கோளத்தினை நாம் பொதுவாக வடவரை கோளம் மற்றும் தென்னரை கோளம் என்று சொல்லி வரையறுக்க முடியும். இந்த அகலக்கோடுகளில் வடவரை கோளத்தையும் தென்னரை கோளத்தையும் 0 பாகை எனும் மத்திய கோடு பிரிக்கின்றது. இந்த மத்திய கோட்டிற்கு வடக்கே 90 பாகை வரையும், அதே போல தெற்கே 90 பாகை வரையும் இந்த அகலக்கோடுகள் விரிவடைந்து செல்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். அதாவது இந்த அகலக்கோடு என்பது யாதெனில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படுகின்ற, அதாவது மாதிரி பூகோளத்தில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படுகின்ற கற்பனை கோடுகளே அகலக்கோடுகள் என்று நாம் வரையறுக்கலாம். அந்த வகையில் இந்த அகலக்கோடுகளானது மத்திய கோட்டை அண்மித்த பிரதேசங்களில், அதாவது இந்த 0 பாகை கோடானது பெரியதொரு வட்டமாகவும், இந்த மத்திய கோட்டிலிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல இந்த முனைவு பிரதேசங்கள் வரை இந்த வட்டங்களினுடைய விட்டம், அதாவது இந்த வட்டத்தினுடைய பருமன் சிறிதாகி கொண்டு செல்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். ஏனெனில் இந்த பூமியானது ஒரு கோள வடிவமாக காணப்படுவதனால் அந்த கோளத்தின் தன்மைக்கு ஏற்ற விதமாக இந்த வட்டங்களின் அளவும் சிறப்பித்துக் கொண்டு செல்கின்ற தன்மையினை நாம் அவதானிக்கலாம். அடுத்ததாக அதிலும் குறிப்பாக இந்த வடமுனைவும் தென்முனைவும் ஒரு புள்ளியாகவே காணப்படுகின்ற ஒரு தன்மையினையும் காணப்படுகின்றது. இந்த அகலக்கோடுகளை பொறுத்தவரையில் பிரதானமாக 5 அகலக்கோடுகள் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஒன்று 0 பாகையில் அமைந்து காணப்படுகின்ற மத்திய கோடு, அதே போல கடகக்கோடு, மகரக்கோடு, ஆர்டிக் வட்டம், அந்தார்டிக் வட்டம் ஆகிய கோடுகள் மிகவும் முக்கியமான அகலக்கோடுகளாக காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட பூமியினுடைய எந்த ஒரு பிரதேசத்தினையும் ஊடறுத்து செல்கின்ற வகையில் இந்த அகலக்கோடுகள் மிகவும் நெருக்கமான முறையில் வரையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அடுத்ததாக நெடுங்கோடுகள். நெடுங்கோடுகள் என்பது இந்த வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படுகின்ற இந்த கற்பனை கோடுகள் நெடுங்கோடுகள் என அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த மாதிரி பூகோளத்தில் வடமுனைவிலிருந்து தென்முனைவு வரை விரிவடைந்து செல்கின்ற இந்த கற்பனை கோடுகளே நெடுங்கோடுகள் என நாம் வரைவிலக்கணப்படுத்தலாம். அந்த வகையில் இந்த இங்கிலாந்தின் கிரீன்விச் நகரில் அமைந்துள்ள இந்த கிரீன்விச் நகரத்தை இந்த ஊடறுத்து செல்கின்ற 0 பாகை நெடுங்கோடே இந்த கிரீன்விச் நெடுங்கோடு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கிரீன்விச் நெடுங்கோட்டிலிருந்து 180 பாகை கிழக்கு நோக்கி வரையும், அதே போல 180 பாகை மேற்கு நோக்கி வரையும் இந்த நெடுங்கோடுகள் விரிவடைந்து செல்கின்ற தன்மையை நாம் அவதானிக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த கோளமான இந்த புவியின் ஒரு மையத்திலிருந்து, அதாவது இந்த முனைவிலிருந்து ஒரு வட்டத்தினுடைய ஆரை 360 பாகையாக காணப்படுவதனால் இந்த 0 பாகையிலிருந்து கிழக்காகவும் மேற்காகவும் 180 பாகை வரை 180 பாகைகளாக இந்த கோடுகள் விரிவடைந்து செல்கின்ற தன்மையினை நாம் அவதானிக்கலாம்.
இந்த புவிச் சுழற்சியானது மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது மணிக்கூட்டு திசையில இடம்பெறுகின்ற ஒரு தன்மை காணப்படுவதோடு, இந்த புவிச் சுழற்சியானது மேற்கில் ஆரம்பித்து தெற்கு வரை, தென்முனைவு வரை நிகழ்கின்ற ஒரு செயற்பாட்டையும் அவதானிக்க முடியும். இந்த புவிச் சுழற்சியின் காரணமாகத்தான் எம்மளுக்கு சூரியன் இந்த கிழக்குல உதிச்சு மேற்குல மறைவது போன்ற தோற்றப்பாடு காணப்படுது. இந்த புவியினுடைய சுழற்சிக்கு பொதுவாக 23 மணித்தியாலங்களும் 56 நிமிடங்களும் எடுக்கின்றது. இதத்தான் நம்ம பொதுவாக 24 மணித்தியாலங்கள்னு சொல்லி கருதுறோம். அதனால்தான் ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள்னு சொல்லி கருதுறதுக்கு காரணம் இந்த புவியினுடைய சுழற்சி செயற்பாடு. இந்த புவி சுழற்சியின் காரணமாகத்தான் இந்த இரவு பகல் என்ற தோற்றப்பாடு நமக்கு தோன்றுகின்றது. அதாவது புவியானது சுழல்கின்ற சந்தர்ப்பத்தில் சூரியனது ஒளி படுகின்ற பக்கத்தில் நம்மளுக்கு பகலாகவும், அதற்கு எதிர் திசையில் இரவாகவும் செயற்படுகின்ற தன்மையினை நாம் அவதானிக்க முடியும். அதே போல இந்த பிரதேசங்களுக்கு இடையில் காணப்படுகின்ற நேர வேறுபாடுகளுக்கும் புவியில் காணப்படுகின்ற இந்த புவிச்சுழற்சி எனும் செயற்பாடே காரணமாக அமைகின்றது. இந்த நெடுங்கோடுகளுடைய அமைவுக்கு ஏற்ப உலகில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலும் இடத்துக்கு இடம் இந்த நேரங்களில் வேறுபாடுகள் காணப்படுகின்ற தன்மையினை நாம் அவதானிக்க முடியும். அதாவது இந்த புவியினுடைய சுழற்சியின் காரணமாக ஒரு சூரியன் உச்சம் கொடுக்கின்ற இந்த நெடுங்கோட்டில் பகல் 12 மணியாகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர்மாறாக உள்ள நெடுங்கோட்டில் நள்ளிரவு 12 மணியாக காணப்படுகின்ற தன்மையினை நாம் அவதானிக்க முடியும். உதாரணமாக இங்கு இங்கிலாந்து பிரதேசத்தில் நண்பகல் 12 மணியாகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர் திசையில் காணப்படுகின்ற நியூசிலாந்து பிரதேசத்தில் நள்ளிரவு 12 மணியாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாம் அவதானிக்கலாம். அதே போல இங்கு ஐக்கிய அமெரிக்காவில் காலை 6 மணியாகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர் திசையில் உள்ள பங்களாதேஷ் நாட்டில் மாலை 6 மணியாக காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த நெடுங்கோடுகளின் தன்மைக்கு ஏற்ப நேரங்களில் வித்தியாசங்கள் காணப்படுகின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்கலாம். புவியானது கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்வதன் காரணமாக கிழக்கு நெடுங்கோட்டில் அமைந்து காணப்படுகின்ற நாடுகளில் சூரியன் முதலில் உச்சம் கொடுப்பதோடு, மேற்கு நெடுங்கோட்டில் அமைந்து காணப்படுகின்ற நாடுகளில் சூரியன் பின்னரே உதயமாகின்றது. இதன் காரணமாகவே இந்த கிழக்கு பகுதியில் அமைந்து காணப்படுகின்ற நாடுகளில் முதல் நாளாக காணப்படுகின்ற அதே வேளையில் ஒரு நாள் அடுத்ததாகவே மேற்கு நெடுங்கோடுகளில் காணப்படுகின்ற நாடுகளில் நேரமானது காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த புவியானது தனது அச்சினை சுற்றி சுழல்வதற்கு 24 மணித்தியாலங்கள் எடுப்பதோடு இது 360 பாகை நகர்வினை கொண்டதாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலேயே ஒரு மணித்தியாலத்தில் இதனுடைய நகர்வு 15 பாகையாகவும் காணப்படுகின்றது. அதாவது ஒரு பாகையை கடந்து செல்வதற்கு 4 நிமிடங்கள் தேவைப்படுகின்ற அதே வேளையில் இந்த 2 அகலக்கோடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற நேரமானது 4 நிமிடங்களாக வேறுபடுகின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். இதனை இந்த சமன்பாடு மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது புவியினுடைய இந்த முனைவு பிரதேசங்களில் 360 பாகையாக காணப்படுவதனால் ஒரு நாளில் 24 மணித்தியாலங்கள் காணப்படுகின்றது. எனவே ஒரு நாளில் 360 பாகையை கடப்பதன் காரணமாக ஒரு மணித்தியாலத்தில் 15 பாகையை கடக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் ஒரு மணித்தியாலமானது 60 நிமிடங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே 15 பாகையை கடப்பதற்கு 60 நிமிடம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பாகையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவை? அதாவது இந்த ஒரு பாகையை கடப்பதற்கு 60 நிமிடத்தினை இந்த 15 பாகையால் பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான விடையினை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதன் காரணமாகவே 2 நெடுங்கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி 4 நிமிடங்களாக காணப்படுகின்ற தன்மையினை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த விடயமாக அமைவது நியம நேரம். அதாவது நியம நேரம் என்பது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்காக நெடுங்கோடுகளை அடிப்படையாக கொண்டு புவியானது 24 நேர வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நியம நேரமானது புவியில் காணப்படுகின்ற இந்த நெடுங்கோடுகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தன்மையினை நாம் அவதானிக்கலாம். அதாவது இந்த நியம நேரமானது ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் 15 பாகை இடைவெளியில் புவியானது பிரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நேர வலயங்கள் காணப்படுகின்ற தன்மையினை நாம் அவதானிக்கலாம். குறிப்பாக நேர வலயங்களானது பரந்துபட்ட நாடுகளில், உதாரணமாக ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மிகவும் பரந்தளவிலான பரப்பினை கொண்டதாக காணப்படுகின்றது. இவ்வாறு பரந்த பரப்பினை கொண்டு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில்
15 பாகை இடைவெளியில் பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நியம நேரத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுள்ளேயே வேறுபட்ட அடிப்படையிலான நேரங்கள் காணப்படலாம். இதன் காரணமாகவே இவ்வாறான பெரிய நாடுகளில் ஒரே நேர வலயமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். உதாரணமாக இந்த படத்தினை அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உதாரணமாக இலங்கையை எடுத்து நோக்குவோமானால், இலங்கையானது குறிப்பாக 75 பாகை இடைவெளியில் ஒரு நேர வலயத்தினுள்ளேயே உள்ளடக்கப்படுகின்றது. ஆனால் இந்த ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளை அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டினுள்ளேயே பல்வேறு நேர வலயங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாம் அவதானிக்கலாம். ஒவ்வொரு 15 பாகை இடைவெளியில் ஒரு மணித்தியாலம் என்ற அடிப்படையில் நேரமானது வேறுபடுவதனால் ஒரு நாட்டினுள்ளேயே வேறுபட்ட நேர வித்தியாசங்கள் காணப்படுகின்ற தன்மையில் ஒரு நாட்டில் ஒரே நேர வலயமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை நாம் அவதானிக்க முடியும். அந்த வகையில் இந்த நியம நேரத்தினை கணிப்பதற்காக சர்வதேச திகதிக்கோடு என்பது கணிப்பிடப்படுகின்றது. இந்த சர்வதேச திகதிக்கோடானது எந்த ஒரு நாட்டினையும் ஊடறுக்காத வகையிலேயே பிரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். குறிப்பாக இந்த 0 பாகை நெடுங்கோடானது கிரீன்விச் கோடு என அழைக்கப்படுகின்றது. இது பிரித்தானியாவில் காணப்படுகின்ற கிரீன்விச் நகரை ஊடறுத்து செல்கின்ற ஒரு நெடுங்கோடாகும். இந்த கிரீன்விச் கோட்டிலிருந்து மேற்காக செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மணித்தியாலம் குறைவடைகின்ற ஒவ்வொரு 15 பாகைக்கும் ஒரு மணித்தியாலம் குறைவடைந்து செல்கின்ற தன்மையினையும், கிழக்கு நோக்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மணித்தியாலம் அதிகரித்து கொண்டு செல்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். இதன் காரணமாகவே கிரீன்விச் கோட்டிலிருந்து மேற்காக செல்லும் போது நேரமானது குறைவடைந்து செல்கின்ற தன்மையினையும், கிழக்கு நோக்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நேரமானது அதிகரித்து கொண்டு செல்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். அந்த வகையில் கிரீன்விச் நகரத்தின் நேரம் நண்பகல் 12 மணி திங்கட்கிழமையாக காணப்படுகின்ற அதே வேளையில் அங்கிருந்து கிழக்கு நோக்கி இரவு வரை படிப்படியாக நேரம் அதிகரித்து செல்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் அவதானிக்கலாம். உதாரணமாக இலங்கையில் நேரமானது அதிகரித்து செல்கின்ற தன்மையின் காரணமாகவே இந்த கிரீன்விச் நகரத்தில் 12 மணியாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் 5:30 மணியாக காணப்படுகின்றது. அதே போலவே கிரீன்விச் நகரிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் போது அதிகாலை வரை நேரமானது படிப்படியாக குறைவடைந்து செல்கின்றது. உதாரணமாக இந்த ஐக்கிய அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் நேரம் முற்பகல் 6 மணியாக காணப்படுகின்ற தன்மையினை அவதானிக்க முடியும். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சர்வதேச திகதிக்கோட்டினுடைய நேரம் நண்பகல் 12 மணியாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தையும் நாம் அவதானிக்கலாம். இதன் மூலம் நாம் இன்னுமொரு முக்கியமான விடயத்தையும் அவதானிக்க முடியும். அதாவது இந்த 0 பாகை நெடுங்கோட்டிலிருந்து கிழக்காக செல்லும் போது இந்த 180 பாகை சர்வதேச திகதிக்கோடு வரையில் நேரமானது திங்கட்கிழமை இரவு 12 மணியாக காணப்படுகின்றது. அதே வேளையில் இந்த 0 பாகை நெடுங்கோட்டிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் போது இந்த அதே சர்வதேச திகதிக்கோடு வரையில் நேரமானது திங்கட்கிழமை அதிகாலை 12 மணியாக காணப்படும். ஏனெனில் கிழக்கு நோக்கி நேரமானது அதிகரித்து செல்கின்றது, ஆனால் மேற்கு நோக்கி நேரமானது குறைவடைந்து செல்கின்றது. இந்த இரண்டு நேரமும் இறுதியாக 180 பாகை நெடுங்கோட்டில் சந்திப்பதன் காரணமாக இந்த அதிகாலை மற்றும் நண்பகல் என்ற அடிப்படையில் இந்த வேறுபாடுகள் காணப்படுகின்ற தன்மையினை நாம் அவதானிக்க முடியும். எனவே இந்த 180 பாகை நெடுங்கோட்டை கடந்து செல்லும் போது இரு புறங்களிலும் நாட்கள் மாறுபடுவதன் காரணமாக அதற்கேற்ப இந்த மணிக்கூட்டில் நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. அதுபோலவே இந்த சர்வதேச திகதிக்கோடானது ஒரு நாட்டினை ஊடறுத்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு நாடுகளுக்கு நேரங்களில் வித்தியாசங்கள் காணப்படுவதனால் ஒரு நாட்டினை ஊடறுத்து செல்லாத வகையிலேயே இந்த சர்வதேச திகதிக்கோடானது குறிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையினையும் நாம் அவதானிக்க முடியும். எனவே இந்த காணொளி மூலமாக நீங்கள் புவியின் சுழற்சி மற்றும் அகல நெடுங்கோடுகள் மற்றும் இந்த நேர வலயங்கள் தொடர்பாக அறிந்திருப்பீர்கள். எனவே இது போன்ற மேலதிக காணொளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஜியோஷீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலதிக காணொளிகளையும் விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.